Vanakkam Geeks. இது வெறும் news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் geeks, welcome to TechWise Tamil by Phone Arena Tamil. வெல்கம் பேக் கைஸ். ஸோ நேற்று வேறு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? ஒன்லடா குட்டி பசங்களாம் ஜாலியாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஐபிஎல். அப்படியா? எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்ததுடா. ஏன் எல்லா டீம்லேயும் கொஞ்சம் அந்த மாரல் குறைஞ்சதுன்னு ஏன் அவங்களுக்குள்ள வந்து ஒரு டிஸ்பிலீஃப், நம்மளால முடியாது அந்த தாட் வரும்ல, அப்படி யாராவது இருந்தாங்களா அவங்க எல்லாரையுமே சேர் அப் பண்ற. இந்த ரோட்ல நாய் பார்த்திருக்கேன் நான், சைக்கிள் ஓட்டும் போது என்ன பண்ணா ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி என்னைக்கா போகணும்னு ஆசைப்படுவான். அப்புறம் ராவன்லாம் வந்து இங்கே குவிட் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லுவான். திடீர்னு எந்த சந்திலேயும் வந்து நாய் வரும், அதுக்கப்புறம் எப்படின்னே தெரியாது, செம ஃபாஸ்டா போய் கம்ப்ளீட் பண்ணுவோம். அந்த மாதிரி நேற்று சிஎஸ்கே செமையா காலியாச்சு போல. காலைல பாக்குறேன் செம சிரிப்பா இருந்தது. என்னன்னா 176 அடிச்சிருப்பாங்க போல. சிஎஸ்கே 176, அவங்க பாரு ஒரு விக்கெட் தான் போயிருந்திருக்கு. 177 15 ஓவர்ல அடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். சிஎம்ஆ ஃபோன் டு ப்ரோல ட்ரிபிள் கேமரா, ஆமா டீடைல்ஸ் 8 MB, என்ன ஃபோன் 3Aவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. ஆமாடா 250 ஒரு 8 மேசிவ் தெரியும்ல. அது ஏன் ப்ரோன்னு தெரியும்ல. அது ஏன் ப்ரோ 7300 ப்ரோ, அதனால தான் ப்ரோ. ப்ரோவுக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மீடியா டெக்கு எப்பயுமே அதுவும் கொலாபிங் வித். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பிரைஸ் அதிகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே ஆமா கன்வீன் சொன்னாங்க 22,000 அந்த மாதிரி ஏதோ கம்மியா தான் வரும். நாங்க 22,000 அதுவே 25,000 கிரவுட் ஃபண்டிங் கொடுத்து லண்டனுக்கு ஒரு டிக்கெட்டை மட்டும் நீங்க போட்டு கொடுங்க. அங்க போய் என்ன பண்ணுவ நீ? ஃபோன் 3 வந்து சீப்பா வரும். ஹலோ கால் பேஸ் இன் இந்தியான்னு நினைக்கிறேன். இந்தியாவா? ஆமா இப்போ ஏதோ ஒரு இதுல பார்த்தேன் பாட்காஸ்ட். இப்போ ஆமா அது வந்து ஏதோ இந்தியன் இல்லடா, அட அவசரப்படாத வந்துட்டு போயிருக்காங்க. அப்படிலாம் இல்ல. வெஸ்ட் பெங்கால்ல ஏதோ ஒரு ஃபேமஸான ஸ்நாக்ஸ் தெரு இருக்கான். அந்த தெருவுல தான் இப்போ வந்து இது என்னன்னு தெரியுதா, இது என்னன்னு தெரியுதா, எல்லாம் தக்காளி சட்னி தக்காளி சட்னின்னு வாங்கல்ல, கார சட்னி தக்காளி சட்னி மாதிரி இந்த போன் கலரை காமிச்சுக்கிட்டு இது எவ்வளவு பிரைஸ் நினைக்கிறீங்க? ஒன்னு எல்லாரும் 2 லட்சம் ரூபா அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்கானா? இல்லடா இதுதான் வேலை, அதுக்காக சொன்னேன்டா. அங்க போயிட்டு இப்படி இப்படி இப்படின்னா எடுத்துட்டு ஓடிடும். இப்படி பார்க்கும்போது போன் இருக்காது. அப்படிலாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும்ல போன் ஒன்று பார்த்துருப்பாங்களே, இதை எடுத்துன்னு போய் பாய் பைசா நே அப்படின்னு சொல்லிட்டு கையில லைவா இருக்கும் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த மாதிரி இருக்கும். இல்ல அது இவன் வேற வால்பேப்பர் போக்கேமான் வால்பேப்பர் வச்சானே ஏதோ குழந்தைங்க பொம்மை நினைச்சிட்டு ஓடி போயிருவாங்க. அவ்வளவுதான். ஆமா தேவுடா தேவுடா. சரி ஓகே. இது என்னன்னா பெரிய சென்சார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட், அது என்ன செக்மெண்ட்னு தெரியல. லிட்டியா 900 யூஸ் பண்ணாலே அப்படிதானே. லிட்டியா 900 இந்த தாத்தாக்கு கண்ணு சரியில்லையா இல்ல கண்ணு அடிக்கிறாரா? இல்லடா வெயில் பயங்கர வெயில். இவனுக்கு வந்து என்ன பண்றானுங்க, ஃபுல் ரெசல்யூஷன். இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா சைடுல வந்து ஒரு லைட் வச்சானுங்க. அந்த லைட் பட்டனால அவருக்கு வந்து ஒரு மாதிரி அந்த லைட்னால அவர் கண்ணு குத்த ஆரம்பிச்சிருச்சு. லைட் இல்ல ஸ்டிக்கர். அது ஸ்டிக்கர் புது கண்ணாடி வாங்கி போட்டிருக்காரு தாத்தா. ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சு, இந்த ஓப்போ இருக்குல்ல, ஓப்போ விவோ யாரோ போட்டிருந்தாங்க. அவங்க சாம்பிள்ஸ் X200 அல்ட்ராக்கோ X8 அல்ட்ராக்கான்னு தெரியல ஏதோ போட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் டீகோட் பண்ணி வச்சிருந்தாரு. எல்லா அந்த ஆக்ட்ரஸ் மாதிரி இருப்பாங்கல்ல அந்த மாடல்ஸ், அவங்க எல்லாரும் கண்ணிலையும் லைட் தெரியுது. அந்த லைட் வச்சிருந்தது இந்த இங்க லைட் இருக்குல்ல, இந்த மாதிரி லைட் வந்து அவங்க கண்ணில் தெரியுது. அந்த ஆங்கிள் ரிங் லைட், அந்த மாதிரி லைட்டு, ரிங் லைட் இல்ல, நல்லா பயங்கர பவராகவே வைப்பாங்க. அந்த மாதிரி லைட்டு எங்க நடுத்தெருவில் வச்சு அந்த லைட்லாம் வச்சு தான் எடுப்பாங்க. அவங்க ஃபேஸ் டீடைல்ஸ் தெரியணும்னு. நம்மளாம் என்ன நினைப்போம், அதே நடுத்தெருவில் நம்ம எடுத்தாலும் அப்படிதான் வரும், நம்ம எடுத்தாலும் அப்படிதான் வரும்னு நினைச்சிருவோம்ல. ரங்கநாதன் தெருவில் போயிட்டு நீ அதே மாதிரி எடுத்து பார்ப்ப, அந்த மாதிரிலாம் வராது. இது எல்லா போனுக்கும் அடக்கம். இப்போ யாரெல்லாம் சொல்லலாம் சி லைட் வச்சாலும் சரியா எடுக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து எடுக்கிறது இல்லை வெளில. நீ தானே இப்ப வீடியோ எடுத்த, நல்லா இருந்தது இல்ல, சூப்பரா இருந்தது இல்ல. இதை நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். யாரெல்லாம் 3A Pro வச்சிருக்கீங்க, நீங்க வந்து இந்த போன்ல வீடியோ எடுத்திருக்கீங்களா? சப்போஸ் வீடியோ முக்கியமா நைட் டைம்ல எடுத்திருக்கீங்களா, எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படு கேவலமா இருந்தது. ஏண்டா இதுக்குதான் ஒரு கம்பாரிசனுக்கு நான் நம்பவே முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு போன் நினைச்சு ஒரு போன் எடுத்துட்டு போய் இது கூட கம்பேர் பண்ணி பார்த்தேன். அது என்னடான்னா அடிக்கிற பால் எல்லாம் அந்த நேற்று சிஎஸ்கே மேட்ச்ல அந்த குட்டி பையன் அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்தது. யாருன்னா Realme 14 Pro Plus.
அவனை நம்ம அவனை எந்த லிஸ்ட்ல வச்சிருப்போம் நல்லா யோசிச்சுப்பாரு. ஹைப்பர் இமேஜ்னு சொல்லி ஊரை ஏமாத்தி திடீர்னு கலாய்ப்போம். அதுல வந்து போட்டோஸ்லாம் ரெடி டு சோஷியல் ரெடி போட்டோஸா வருது. ரெண்டாவது வீடியோ எடுக்கிறேன், அதுல இதுல மாதிரி ஷேக்கே இல்லை. இதுல வந்து ஆக்சுவலா அந்த ஒரு மாதிரி எதுல மாதிரி தெரியுமா சிவி இருக்குல்ல, ஷாமி சிவி, அதுல ரியர்ல எடுத்தனா எப்பயுமே என்னன்னா ஜெல்லி எஃபெக்ட் வரும். இதுல எப்ப பாரு ஜெல்லி எஃபெக்ட் வருது. ஃப்ரண்ட்லயும் ஜெல்லி, ரியர்லயும் ஜெல்லி. ஆமா வீடியோ அப்படியே இருக்கும். எப்படி தெரியுமா, ஏஐ படம் பார்த்தேன். அதுல வந்து ஏஐ படம் இல்லைங்க, ஏஐ படம். அது சரத்குமார் வந்து பாஸ்ட்டை பத்தி நினைச்சாருன்னா அவரை தவிர இது எல்லாமே கலங்கும். அப்படியே சிக்கி 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 அப்படி இல்லை, அது வந்து சிம்மராசியா இருக்கும். சைட்ல எல்லாம் அப்படி சிக்கி சிக்கின்னு கலங்குற மாதிரி இருக்கும். ஏஐ படத்துல ஒரு அப்படியே ஃபிளாஷ்பேக் மியூசிக் போடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் வீடியோவே எடுக்குது. அந்த எஃபெக்ட் ஃப்ரீயா வருது. அது தவிர இந்த எசென்ஷியல் கீ எசென்ஷியல் ஸ்பேஸ் வந்து வருதாமே, சூப்பர். இது நல்ல விஷயம், இது நல்ல விஷயம். மாஸ் என்னையா ப்ரோ டிஃபரன்ஸ். அது சிஎம்எஃப்ல கலர் கலரா இருக்கும், பின்னாடி ஸ்க்ரூ இருக்கும், எடுத்து சொரிக்க இல்லடா வேற வேற பேனல் மாத்தி மாத்தி. டபுள் டுவல் டோன் ஃபினிஷ், டுவல் டோன் எலிவேட்டட் ஃபினிஷ். இது பாருங்க, இங்க ஒரு இது இருக்கா, இங்க ஒரு ஃபினிஷ் இருக்கு, இங்க ஒரு ஃபினிஷ் இருக்கா, இங்க ஒரு ஃபினிஷ் இருக்கு. இதெல்லாம் ஓகே. ஆனா கொஞ்சமாவது டிஃபரன்ஸ் காமிக்கணும்ல. அதுக்கு தான் 4 கலர் இருக்கு. 2 ப்ரோக்கும் என்ன வித்தியாசம்? சிஎம்எஃப் 2 ப்ரோவா 3A ப்ரோவா? 3A ப்ரோவுக்கும் சிஎம்எஃப் 2 ப்ரோவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பெருசா இல்லடா, பெருசா இருக்கும். இது பாரு எவ்வளவு பெரிய கேமரா மாடியூல். அதுல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதுல வந்து சின்ன கேமரா மாடியூல். அது 3A தான் டிமென்சிட்டி 7300 ப்ரோ போட்டு விக்கிறோம். இதுல வந்து கிளாஸ், இதுல வந்து பிளாஸ்டிக். ஆமா, அதுல நீங்க பேக்ல ஸ்க்ரூ இருக்கும், இதுல வந்து இருக்காது. எஸ், இதுல வந்து டிமென்சிட்டி, அது வந்து ஸ்னாப்டிராகன். அதேதான் டிஃபரன்ஸ் இருக்குங்க. அதேதான். சரி, ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஃபர்ஸ்ட் கமெண்டா? ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, வரை 2A ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் போர்டில் க்ரீன் டீன் தெரியுது. சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனால் ரிப்பேர் பண்ணுவாங்களா சொல்லுங்க. அது வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆச்சு. அது எல்லாரும் கிளிஃப்ல ஒயிட் கலர் தான் இருக்கு, கலர் கலரா வேணும் கேட்டீங்கல்ல, உங்களுக்காக. அதான் உங்களுக்காக நான் தான் சொன்னேனே, இதோ உங்களுக்காகலாம் வேணாம். சிஎம் இது நத்திங் ஃபோன் ஒன்று வாங்கும் போதே கிரீன் கலர் எல்இடிலாம் இருந்தது பின்னாடி புடச்சிட்டு. அப்புறம் என்னடான்னா ஊர்ல வந்து நம்ம ஏர் பியூரிஃபையர் சொல்லியிருந்தானே, இதுல வந்து உள்ள எடுத்து பாக்குறேன், வச்சம் சொல்றான் அந்த ஃபில்டர்ல பிரச்சனை இல்லைன்றான். எடுத்து பாக்குறேன் அதுல எவ்வளவு தூசி இருக்கோ அதோட அதிகமா ஃபோன் ஒன் பேக்ல உள்ள இருந்தது. இதெல்லாம் ஃபீச்சர்னு சொல்லியிருந்தாங்க. வெரி ஃபியூ லக்கி யூசர்ஸ்க்கு லக்கி. ஆமா, இதெல்லாம் வந்து ரேண்டமா நாங்க ஃபீச்சரோட கொடுத்தது. அதனால அதெல்லாம் சரி. ஆமா, என்ன போன் வெடிச்சிருச்சான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கான் ஒரு நார்த் இந்தியன்ல. கேட்டா ஒண்ணுமே பண்ணலன்ட்டு அவன் சொல்றான். நார்மலா வச்சிருந்தேன். இன்னொன்னு சொல்றான், இல்ல அங்க ஒரு இது இருக்கு பாருங்க, அது பெண்ட் பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு இது பண்ண மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்கு. நான் அதான் உடனே கேட்டேன். நானும் யோசிச்சேன், ரோட்ல ஒரு நாள் ஒரு இண்டிகா வெடிச்சிருந்தது, எரிஞ்சு கம்ப்ளீட்டா அது இருக்கும்ல. அது பொய் சொல்றாங்க, யாரோ எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டாங்க, பாருங்க ஃப்ரேம் எதுவும் வளையவே இல்லை அப்படின்னு. நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இது. எப்படின்னா வெடிச்சிருச்சுங்கிறான், வெடிச்சிருச்சுன்னா போன்ல சைடுல இருக்கிறது அலுமினியம் தான், திடீர்னு ஹீட் ஆச்சான், வெடிச்சிருச்சான். ஆமா, சர்வீஸ் சென்டர் எடுத்துன்னு போனானா. இதுல கொடுமை என்னன்னா ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்கு உள்ளதாங்க அலுமினியம் லேயர் வைப்பாங்க. இதுல அலுமினியம் சைட்ஸ் கூட கிடையாது, பிளாஸ்டிக் தான். அப்போ ஒரு டிவைஸ் வந்து ஓவர் டெம்பரேச்சர் போய் வெடிச்சு எரியுது. வெடிச்சதுன்னா டமால்லாம் வெடிக்கல, எரியுதுன்னே வைப்போம். எரிஞ்சதுன்னா பிளாஸ்டிக் என்ன ஆகும்? டிஃபார்ம் ஆகுமா? அதுதான் என் கேள்வி. உள்ள இருக்கிற ஃப்ரேம் ஓகே, அது மட்டும் தான் நார்மலா இருக்கும், மற்றபடி இந்த ஓவரால் பாடி என்ன ஆகும்? அதான் என் கேள்வி. தெரியல. சர்வீஸ் சென்டர் எடுத்துன்னு போனானா அவங்க செக் பண்ணி பார்த்து 2 வாரம் இது பண்ணிட்டு நாங்கள் பெரிய இடத்துல இதில் பேசுகிறோம் அப்படின்ட்டு பேசினாங்களாம். அவங்க வந்து ஒரு யூஸும் இல்லை, நீங்கள் வந்து அவுட் ஆஃப் வாரண்டி இருக்குண்ணா. வாரண்டி இருந்துச்சான், அதெல்லாம் அவுட் ஆஃப் வாரண்டி எழுதி கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாது போங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டாங்களாம். கம்பெனி சைட்ல இருந்து என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும். என்ன உண்மையை சொல்றானா? நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லிட்டா. நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர், அவர் ஃபர்ஸ்ட் OnePlus 13ல 1 TB மாடல் வாங்கினாரு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல. அவர் வாட்சன் அப்ரோச் பண்ணாரு. அப்புறம் அவரெல்லாம் பரவாயில்ல, அவரா இருந்ததுன்னா இன்னொரு கொலை விழுந்திருக்கும். நான் அப்புறம் கேஸ்ன்னு அவரை கூட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். சுடர்வனன் ஒரு பையன், ஞாபகம் இருக்கா? வாட்சனை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணான். அப்புறம் பார்த்தா எனக்கும் டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தான். அப்புறம் என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, சைட்ல அந்த ரப்பர் லேயர் மாதிரி இருக்கும்ல, அது பீல் ஆஃப் ஆகி வந்துகிட்டு இருக்கு வெளியில. சைடுல ரப்பர் லேயரா? ஆமாடா, குஷன் மாதிரி இருக்கும்லடா, டிஸ்பிளேக்கும் ஃப்ரேமுக்கும் இடையில ஒரு சின்ன லேயர் இருக்கும், அது வெளியில வந்துருச்சு. ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் எந்த கேஸ்ல அஃபிஷியல் கேஸ்ல பிளேஸ் பண்ணாலும் ஃபோன் வந்து மேலே நம்பி வெளில வந்துருது, கேஸில் உட்கார மாட்டேங்குது. சரியா? இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு வந்து அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் தரதுக்கு வந்து அவன் ட்வீட்டை டெலிட் பண்ண சொல்லி அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அவன் கிட்டத்தட்ட மென்டல் டார்ச்சர் ஆகி அவன் இப்போ அவன் தான் இந்த மேக்குக்கு இப்போ இதெல்லாம் போட்டது. அவன் கம்ப்ளீட் ஆப்பிள் எக்கோசிஸ்டம்கே போயிட்டான் ஜனவரி மாசத்துல. ஐபோன் போயிட்டான், மேக் மினி வாங்கிட்டான், ஆப்பிள் வாட்ச், ஏர்பாட்ஸ். ஆமா, கம்ப்ளீட்டா நான் இனிமே ஆண்ட்ராய்டே வரலடா அப்படின்னு.
வந்ததானடா பிரச்சனை. அவன் வந்து OnePlus ஃபேனு, OnePlus 1, OnePlus 3, OnePlus 5, OnePlus. OG fan அவனா? ஆமா, அவ்வளோதான். இப்போல்லாம் OnePlusன்னு எங்கே பார்த்தாலும் மேலே ஒன்று கடிக்கிறான் போயிட்டு. நான் அதான் சொன்னேன், எங்கேயாவது பேசுக்க ப்ளஸ்ன்னு போட்டு வச்சிருக்க போகிறேன், அதில் போய் அடிச்சிடாத. இது நான் வந்து இந்த யூசரை குறை சொல்லல. இப்போ இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி நடந்திருக்கு. ஸோ நம்ம வெரிஃபை பண்ணி அதுக்குலடா சொல்றோம். இந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டு இப்போ அந்த யூசரை அப்யூஸும் பண்றாங்க. ஏன்னா இவன் என்ன பண்ணாங்க தெரியுமா, இதெல்லாம் 1 in million கேசஸ், இதெல்லாம் அப்படியே கடந்து போனோம், ஃபோன் கொடுத்தா வாங்கிட்டு அமைதியாருன்னு சொல்லி இவனுக்கு ட்வீட் போட்டிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. சரியா, யாருன்னா அதெல்லாம் யாருன்னு தெரியுது இல்லை. நான் சொன்னேனே, நாய் சைக்கிள் ஓட்டும் போது குறுக்கால ஓடி வந்து கடிச்சு வச்சுட்டு போகுமே, அந்த மாதிரி இவங்கெல்லாம் யாருன்னா ஒரு பிராண்டுக்கு லாயெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. இது ஓகே, இது வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்றான். இது என்ன இல்லடா, இதுலயும் அதே மாதிரி ஒரு 10 பேர் கிளம்பி வருவான். அவன் இந்த படிக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, ஒருவேளை அவன் போய் சொல்றானோ நினைப்போம். அடுத்த நியூஸ், OnePlus 13T டியூவல் கேமரா 50 MP கேமரா இருக்க போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி. ஆமா, அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு பிரைமரி ஷூட்டர், ஒரு டெலிஃபோட்டோ, கேமரா சாம்பிள்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. ஆமா, நல்லா இருந்துச்சு. குட் ஒன் 6260 mAh பேட்டரியா? ஆமா, அது வேற கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் ஃபோன் வித் ஃபிளாக்ஷிப் வித் பிகெஸ்ட் பேட்டரி. போட்டோஸ்ல மத்தல கேமரா சாம்பிள்ஸ் பாத்தியா? சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாரு, இப்பயே இந்த மாதிரி வாட்டர் மார்க் கொண்டு போடுறாங்க. புது வாட்டர் மார்க்க போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இல்ல வட்சா, அது அங்கத்து எதுவா இருக்கும் வட்சா. இல்லையே, இது எல்லாம் இந்த ஓப்போலயும் அந்த மாதிரி தான் வருது இப்போ. எது இந்த மாதிரி இது மேல ஏதோ அது பண்ணலாம் வட்சா. அதுதான் இப்போ டிஃபால்ட்டா இருக்கு. நம்ம மாத்திக்கலாம், நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. அது முன்னாடி மாதிரி இந்த ரியல்மில எல்லாம் கொஞ்சம் கீழே இது மாதிரி வரும்ல, அந்த மாதிரி அது லோக்கலுக்கும் துக்குலா இருக்கும். இது ஆக்சுவலா கொஞ்சம் பயங்கரமா இருக்கு இப்போ உள்ளது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்ட் அப் போட்டு இந்த மாதிரி அப்படின்னு போட்டுருக்காங்க. 4x லாஸ்லெஸ் ஜூம் இருக்குமா. வழக்கம் போல் ஓப்போட அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓப்போட ஃப்ளாக்ஷிப்பில் என்ன ஃபைண்ட் X8 சீரீஸ்லேருந்து என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதே அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது தவிர வந்து 6260 mAh ஸ்மால் ஸ்க்ரீன் மொபைல் ஃபோன் இன்ட்டு 6000 mAh பேட்டரி கேட்டகரி. இப்போ இது வந்து நல்ல காம்படிஷன் டு Xiaomi 15. என்ன அது 3 அதான் அந்த கம்பேரிசன் போடுறாங்க. கேமரா வந்து அதெல்லாம் நல்லா இங்க பாருங்க, 3 கேமரா இருக்கு. அதுதான் வந்து அவங்க கம்பேரிசன் போடுறானுங்க. ஐஃபோன் வந்து ஐஃபோன் 16 Pro Maxலயே விட எங்களுக்கு வந்து பெட்டரு. இதுல பேட்டரியில பேட்டரியா விடுங்க, அடே கேமராக்கு வாங்கடா. கண்டினியூஸா வந்து யூஸ் பண்ணா வந்து பேட்டரியில வந்து வேற கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. சைடுல ஒரு குழி வெட்டிடுறேன், போய் படுத்துக்கோங்க. அது தவிர வந்து இந்த டிவி சீரீஸில் ஏதோ சைனா டிவி சீரீஸ் அது கண்டினியூஸாக ப்ளே பண்ணாங்களாம். அதில் வந்து மற்ற இதெல்லாம் வந்து செத்துடுச்சேன் சீக்கிரமாக. இது வந்து 24 மணி நேரம் வரைக்கும் வந்துச்சு. இது மற்றெல்லாம் 20 மணி நேரம். காலிலேருந்து ஒருத்தன் தூங்காமல் கொள்ளாமல் 24 நேரமும் ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்தானா வாழ்க்கை அப்படி இருக்கும். ஒரு கேமிங்கு மெட்டிவலி போட சொல்லுங்க. அவங்களோட மோபா கேமிங்கில் வந்து 9.2 hours வந்து தாங்கிச்சான். 120 FPSல வந்து ஆடிட்டு இருக்காங்க. இல்லை, ஆனால் அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ Xiaomi 15 வந்து 5240 mAh தான். இது நீ வந்து 6015ஓட கம்பேர் பண்ணல, இதோட தான் ப்ரோவோட கம்பேர் பண்ணுறாங்க. விவோவும் இதுவும் ரெண்டும் ப்ரோவோட தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஓ ஸோ வெயிட்டில் கம்பேர் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 6260 mAh வந்து 185 grams தான். ஆனால் இந்த ஷாய்மியும் விவோவும் வந்து 6100 mAh 6000 mAhலாம் இருக்குது. ஷாய்மி வந்து 6000 mAh இல்லை இல்லை, ஆனால் கிரேசி தானே வெயிட்லாம் வச்சு நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா பயங்கரம். ஆனால் அதில் பேட்டரி மட்டும் இல்லையே, லென்ஸ் எல்லாமே பெருசு இல்லை. ஃப்ளாக்ஷிப்பில் ஃப்ளாக்ஷிப்பில் பெருசு. ஃப்ளாக்ஷிப்போட தான் இதை கம்பேர் பண்ணுறானுங்க. இதில் டியூவல் லென்ஸ் வச்சுக்கிட்டு சின்ன சென்சார் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறானுங்க. அது ஜி கேம் போட்டு சமாளிச்சிக்கலாம்னு சொல்லி. அதில் வேப்பர் சேம்பரும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கூலிங் மெக்கானிசமும் பெருசாக இருக்கும். இது ஆக்சுவலா சென்சார் வந்து பெருசா இருக்கும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி இப்போ இவங்களோட இதே எடுத்துக்கோ. OnePlus 13 6000 mAh தான் இருக்கு, 213 கிராம் வெயிட். ஆமா, இப்போ இவங்களை கம்பேர் பண்ண சொல்லலாம் இவங்க ஓன. சரி, இப்போ 13T வந்து OnePlus 13ல ஒரு டிராபேக் என்னன்னா, OnePlus 12 அளவுக்கு அதில் டால்பி மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது, ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப லவுட் கிடையாது, இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அப்போ 13T வந்து 13 போட்டுருமாமா? அதான் தெரியல. அதுவும் 8 லிட் தான், காம்பேக்ட். ஆனால் அல்ட்ரா வைட் கிடையாது. இந்த 2x டெலிஃபோட்டோ மட்டும்தான் இருக்கு, அவ்வளோதான் இருக்கு. பேட்டரி வந்து பெருசாக இருக்கு, சார்ஜிங் வந்து 80 வாட். இப்போ இந்த 2x டெலிஃபோட்டோலாம் மேக்ரோவும் இருக்கணுமா? நான்லாம் சும்மா பெரிய கொடி எடுத்துகிட்டு போயிடுவேன், 13T வாழ்க அப்படி, அவ்வளோதான். 13 படுத்து தூங்கிடும். பேட்டரி பெருசு, ஃபோனு குட்டி, லைட் வெயிட்டு, 2 கேமரா. அல்ட்ரா வைட் நான் எப்பயுமே லீஸ்ட் யூஸ்டு கேமராவாக தான் இருக்கும் எனக்கு எப்பயுமே. ஏன்னா அது வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷனுக்கு ஓகே. நம்ம ஊரில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கலான்னு போனேன், கிடையாது. அதான் சொல்கிறேன். We are OnePlus boys.
இதுல பெசலும் கம்மியா இருக்கு பாருங்க. அதுல ஒரு போனை போடுறீங்களா 13T என்ன இந்த பேட்டரி இந்த பெசல் சின்னதா தான் இருக்கு போட்டுருக்காங்க. ஆமாமா நல்லா இருக்கு. VR OnePlus ஆக்சுவலா அந்த Find X8s அதுவே ரொம்ப தின்னஸ்ட்னு சொன்னாங்க. 1.25 வேலைக்கு ஆகாது இவங்க. விக்கி அன்னைக்கு சொன்னா இந்த நத்திங்ல தான் சின்னது அப்படின்னா 1.25 எங்களுக்கு 1.2 அப்படிலாம் அப்ப இல்ல 2.1 ஆமா அது 2A நினைக்கிறேன். அது 2A plus 2A-ம் 2A+ ஒண்ணுதான். இதுக்கும் என்ன இது வந்து பெருசு. இதுல இருந்து ஒரு 1 mm பெருசு, ஒரு 1.5 mm பெருசு. என் தலைவன் வெக்கமே பட மாட்டோம். 10A பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபுல்லா வந்துரும் உங்களுக்கு. சின்னதா நடுவுல மட்டும் ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஃபிளிப்ல எல்லாம் இருக்கும். யோசிச்சு பார்த்தா இருக்குன்னா ஃபிளிப் ஃபோல்ட் அவுட் மீ11 அல்ட்ரா பின்னாடி மீ பேண்ட் 5 டிஸ்ப்ளே வச்சாங்களா அந்த மாதிரி குட்டியா தான் பிக்சல் 10A இருக்கும் போது. பின்னாடி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 10 கேமரா இருக்குமா, முன்னாடி வந்து ஒரே குட்டி டிஸ்ப்ளே இருக்குமா, ஒரு வாட்ச் டிஸ்ப்ளே. ஓகே அடுத்த கமெண்ட் HMD Skyline 25K இருக்கு கன்சிடர் பண்ணலாமா? மை ரெக்கமெண்ட் மெயின் கேமரா மீடியா கன்சம்ஷன் அண்ட் பேட்டரி கரண்ட்லி ஐம் யூசிங் iQOO Z3 கிரண் எக்ஸ்ரே அப்படின்றது கேட்டிருக்காரு. ஓகே ஆக்சுவலாக வந்து ஸ்கைலைன் வந்து இது வரைக்கும் கேட்டதுக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்குமா, ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குமா, வீடியோகிராஃபி டீசெண்டாக இருக்கும்னாங்க. என்ன கொஞ்சம் பக் இருக்குன்னாங்கடா, ரொம்ப மோசமாக இருக்காது. ஃபியூஷனில் தான் இருக்கலே சும்மா ஏதோ பக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னாங்க. ஸ்கைலைன்லேயும் ஃபிக்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஃபோட்டோ ப்ரைம் யோசிச்சா நல்ல டிவைஸ் தான். இப்போ என்ன இதே இதில் HSD ஸ்டைலஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆங்கிள் அவங்க யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸ்டைலஸாக இது ஒன்று. இதில் என்ன 5000 mAh 33 வாட்டு. ஸோ அந்த இடத்துல ஸ்டைலஸ் ஸ்கோர் பண்ணோம். அப்புறம் ஸ்டைலஸில் வந்து 3.5 ஜாக் இருக்கும். இதில் அது இருக்குது. iQOO Z3லேருந்து இதுக்கு வந்து நல்ல அப்கிரேட் தான், சூப்பர் அப்கிரேட் தான் இந்த டிவைஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அக்னாலேஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ரைட் ரிப்பேர் அந்த கான்செப்ட்குள்ளே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் அட்வான்டேஜ் தான். ஆனால் அந்த 108 MP சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. வச்சு 108 சூப்பராக இருக்குது. பிரைமரி சென்சார் எப்படி இருக்கு? 50 நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் 50, ரியரில் டெலிஃபோட்டோ 50, அப்புறம் 13 MP அல்ட்ரா வைடு. ஆக்சுவலாக மீனிங்ஃபுல் கேமரா செட்டப்ஸ் தான். வயர்லெஸ் சார்ஜிங் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா அப்படி இருக்கு, அதான் கேமரா நல்லா இருக்குன்னாங்க. ஆமாம் நேச்சுரல் டோன் தான். அவங்க தான் எப்பயும் அந்த மாதிரி தானே. இந்த டிவைஸ் வரும்போது பியூர் வியூ கொஞ்சம் ரெஃபர் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கும் அவுட்புட்ஸ். X30 ஒன்று வந்துச்சு ஆக்சுவலாக நோக்கியா. அதுவே ஆக்சுவலாக நல்ல டிவைஸ் தான் வச்சு. ஆனால் காஸ்ட்லி 50,000 கொண்டு போய் வெக்கமே இல்லாமல் 695 நினைக்கிறேன். 695 778 இது X30 எல்லாரும் அரங்கட்டும். நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க. ரகட் போனாது பரவாயில்ல, இது வந்து பயங்கரமா ஷாக் கொடுத்தாங்க. வந்து பிரைசிங் முதல்ல தப்பு. அதுவே கம்மி காசுக்கு அப்புறமா கிடைச்சது. எப்படி பிக்சல் வந்து லான்ச் போது அதிகமா வித்துட்டு அதுக்கப்புறம் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இதுக்கு வந்துச்சு அப்படின்னு போட்டு 695 50,000 ரூபாய் கிட்ட. ஆமா ஆமா. ஏன்னா கேமரா சூப்பரா இருக்கும்ன்றது அக்னால் இது அதுன்ட்டு ஏதோ என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா சீரியஸா போன் சூப்பரா இருக்கும். விக்கி வெயிட்லாம் இருக்காது, கையில எடுத்து யூஸ் பண்ண செமையா இருக்கும். அதெல்லாம் ஓகே. ப்ராப்ளம் என்னன்னா 695 கொண்டு போயிட்டு 47,000 ப்ரைஸ் பண்ணாங்க இந்தியாவில். நல்லா எல்லாரும் சிரின்னு சிரிச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க எல்லாருமே. அடுத்து Oppo K13 லான்ச் ஆயிருக்கு. இங்க வந்து லான்ச் ஆயிருக்கு 18,000 ரூபாய்க்கு. Snapdragon 6 Gen 4. நிறைய பேர் வீடியோ போடுறாங்க பாத்துக்கங்க. இதுதான் OnePlus 13 ஓட பேக். 13T 13T ஓட பேக் இப்படி தான் இருக்க போகுது. முன்னாடி மட்டும் வேற ஏதாவது மாத்துவானுங்க, அவ்வளவுதான். சரி, இதுல நான் நல்ல விஷயத்த சொல்லிடுறேன். வந்து யூஸ் பண்றேன். பேட்டரி லைஃப் அட்டகாசம். 7000 mAh பேட்டரி. அப்பனா உங்களுக்கு ஒரு வாரம் தாக்கு பிடிக்கும். அவன் தான் 9 hours தாண்டி போயிட்டு இருக்குங்கறான். ஸ்கிரீன் அண்ட் டைம் மேல போயிட்டு 10 மணி நேரம் கிட்ட போயிட்டு இருக்கு. ஹெவி யூஸ். அவுட்டோர்ல தான் ஃபுல்லா இருந்தேன். அவுட்டோர்ல பிளஸ் வீட்டுக்கே போலப்ப இல்ல அவுட்டோர் யூஸ்ல 5G யூஸ் பண்ணா வந்து அப்பயே வந்து எனக்கு 1.5 நாள் யூஸ் பண்ணா சூப்பர் ஹிட்ஸ். அப்ப எல்லாருக்கும் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா இது வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆப்டிமைசேஷன் சூப்பரா பண்ணி. அதான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கலர் வைஸ் 15 இருக்கும். 16 அப்டேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்துறாதீங்க. 16 2 அப்டேட் கிடைக்கும். அதுதானா 2 அப்டேட் வேணாம்னு சொல்லிட்டு 2000 கம்மி பண்ணிக்கோங்க. 18,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 6 Gen 4 வந்து பேர் தான் வந்து இது. ஆனா 7 Gen 3 அண்டர்கிளாக்ட். ஆமா ஓகே தான் இல்லப்ப நல்ல போன் தான். இதுல டிஸ்அட்வான்டேஜ் ஒன்னு இருக்கு. இந்த HDR டிஸ்ப்ளே அப்படின்றது வந்து கிடையாது. அதுக்கு அப்புறம் OIS-ம் வந்து கிடையாது. 50 MP கேமரா இருக்கு. ஆம்னிவிஷன்லாம் கரெக்ட்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. யாருக்கு டெலிவரிக்கு இல்லடா, அதுக்கு எதுக்கு இவ்ளோ போனோம்? அதுக்கு எங்க பெரியப்பா ஒருத்தர் இருக்காரு.
சும்மாடா இது ஷாமில இப்போ ஒன்று விட்டுருந்தாங்க 6500 ரூபா சாக்கு போய் வச்சுக்கிட்டு. இது 7000 mAh பேட்டரி இல்ல. கரெக்டா பட்ஜெட் எங்க போகுது? அது 3 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் நீ அந்த காசுக்கு. 6500 ரூபாய்க்கு ஃபோனே கிடைச்சிரும். வெறும் மேப் ரன் ஆகிறதுக்கு ஆப், அந்த ஒரு ஆப் மேப் அதுலேயே தான் ஆப்லேயே தான் மேப் இருக்க போகுதுன்னும் போது அது ரன் பண்ணுறதுக்கு அது போதும்ல. இதில் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. இந்த வேப்பர் சேம்பர் கூலிங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதனால ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. நார்மல் யூஸ்க்கே ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. கேமிங் ஆடினாலும் வந்து 38 டிகிரி 39 டிகிரி அவ்வளோதான் வந்து போகும். சூப்பர். இதில் வந்து HDR அல்ட்ரா அது வந்து இருக்கும். BGMIல ஆடினீங்கன்னா வந்து HDR அல்ட்ரா இருக்கும். அதெல்லாம் ஓகே. அந்த HDR டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். அவுட்டோர் விசிபிலிட்டி ஓகே டீசென்ட்டு. ஆனால் இதை விட வந்து மற்றதெல்லாம் பீக் பிரைட்னஸ்ஸு அவுட்டோர் HBM இதெல்லாம் வந்து பெட்டராக இருக்குது. இது வந்து நார்மல் டிபிக்கல் பிரைட்னஸ் வந்து 600 nits தான். பீக் பிரைட்னஸ் வந்து 1200 nits தான். அவ்வளோதான். E4 AMOLED இது காசு எது கம்மியோ அதை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது தெரில. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு மாடலும் இருக்குது. ஆனால் 8GB மட்டும்தான் இருக்குது. 12GB மாடல் வந்து இவங்க விற்கல. ஸோ இவங்க ஆனால் IP65 ரேட்டிங்ஸ் தான். இவனும் ஐக்கும் வந்து IP65 தானே. ஸோ இவங்களும் வந்து IP65 தான் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஆனால் 5 years வந்து உங்களுக்கு தாங்கும். பேட்ரி வந்து 80 watt சார்ஜர் தான் இருக்குது. ஸோ ஃபுல் சார்ஜ் வந்து உங்களுக்கு 1 hourலேயே ஆகிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் டெய்லி சார்ஜ் பண்ணாலும் 5 years வரைக்கும் 80% வந்து சார்ஜ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு அவங்க க்ளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் இன்னொரு மாடல் வேறு இருக்குது. 8GB 256GB மாடல் வந்து 20,000 அப்படின்னு போட்டிருக்கு. April 25th இருக்குது. பேங்க் ஆஃபரோட வந்து 17,000 கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஓப்போ நம்பி 17,000 ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா இந்த ஃபோனில்? ஸ்னாப்ட்ராகன் தானே ஓப்போ நம்பின்னு வச்சு இதே அப்படின்னு அல்ட்ராவைட் கிடையாது. நீ சொல்ற மாதிரியே அப்படியே P3ன்னு ஒன்று இருக்குல்ல, அதுலேயும் எதுவும் கிடையாது தான். அல்ட்ராவைட் கிடையாது. ஒரே அல்ட்ராவைட் கிடையாது. ஒரே 50. அதில் OS இருக்குல்ல? OSலாம் இருக்கான்னு இந்த பட்ஜெட்டில் P3 தெரியலையா? OSலாம் வந்து நான் பார்க்குறேன். அதில் என்ன இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட P3 வந்து வரல. இது மட்டும்தான் வந்தது. ப்ரோ இதெல்லாம் OS இருக்கு. இதில் இல்லை OS. ஓ இதில் இல்லையா? ஓகே. ஃப்ரண்ட் வந்து அதே 16MP Sony IMAX 480 அதுதான். 120K ல OS. ஆனா அது IP ரேட்டிங்ஸ் இது இருக்கு. IP69 அதெல்லாம் இருக்கு. இதுல 65. ஓ அந்த ஐக்கு மாதிரியே தான். ஐக்குலயும் IP65 தானே. இதுலயும் வந்து IP65 தான் இருக்கு. ஆனா ஐக்கு வந்து 22,000 பேங்க் ஆஃபர்ல வந்து 20,000. இது வந்து 18,000 பேங்க் ஆஃபர்ல வந்து 17,000. சூப்பர். அதான் உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே போதும், HDR டிஸ்பிளே வேணாம், OS வேணாம் அப்படின்னா வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். இது வீடியோ போடுவோம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இதுக்கு சொல்லுவோம். எக்ஸ்டென்சிவ் யூஸ் பண்ணிட்டு சொல்லலாம். இல்லை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் 2 நாள். அதை யூஸ் பண்ண வரைக்கும் 4 நாள் யூஸ் பண்ணிட்டேன். 4 நாளைக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சரி அடுத்த கமெண்ட். மை பெட் ஆஃப் ஃபிஷ் ப்ரோ A36 versus Nothing Phone 3A எது பெஸ்ட் ஃபார் குட் கேமரா, ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ், லாங் டர்ம் யூஸ்? Nothing Phone 3A 3 to 4 years. Nothing ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்கும்? ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அது கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். இல்லை A36 வந்து 6 Gen 3. ஆனால் 7 years Gen 3 அது கரெக்டா? அவங்க 7-6 வருஷம் அப்டேட் கொடுப்பாங்க. அப்புறம் அதில் வீடியோலாம் ஷேக் ஆகாமல் எடுக்கலாம் நைட்லேயும் பகல்லையும். அப்புறம் என்னடா இதெல்லாம் ஒரு முட்டு கொடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு இதுதான். சனியை பிடிச்ச நாய அறிவு இருக்காடா உனக்கு கால். அந்த பாட்காஸ்ட் கேட்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு. என்ன பாட்காஸ்ட்? ஒரு பாட்காஸ்ட்ல இந்த ஜீரோதாவோட ஒரு ஓனரோட பாட்காஸ்ட். பழசு இல்ல அது, இப்போ இல்ல, இப்போ புது பாட்காஸ்ட் ஒன்று வருது. அப்படியா? டீசர் போட்டிருக்காங்க. அதில் என்னதான் அப்படி ப்ராடக்ட் இந்தியாவில் தான் வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மொத்தம் இதில் சாம்சங் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கேமரா அட்வான்டேஜ். ஒன் யூஐயோட ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த A சீரிஸுங்கிறனால அந்த வாலெட்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அதை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுலேயே வந்து எல்லாமே இன்டெகிரேட் ஆகிடுது. இப்போலாம் டிஜிலாக்கர் வந்துடுது, டிஜி ஆத்தர் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள சரி வச்சிடறான் ஒரு ஆளு அவன். சரியா? அதனால் அந்த அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ நத்திங் சைடுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் எசென்ஷியல் ஸ்பேஸ். ஸோ அது வந்து இனிமேல் தான் வந்துச்சுங்க. நீங்கள் எதுக்கு நத்திங் வந்துச்சா? சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். CMF நத்திங் ஒரே சாஃப்ட்வேர் தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரே கேமரா தான், இன்டர்ஃபேஸ் கிளாஸ் பேக் இருக்கும். நீங்க யூஸ் பண்ற இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் பேக் இருக்கும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ஸ்மூத்தா இருக்கும். டேய் கடைசி வரைக்கும் அதை தாண்டி வேற எதுவும் பேச மாட்டானேடா, அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் இல்லையே. அதுதான். ஸோ நீங்கள் வந்து ஒன் யூஐ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒன் யூஐ 7 வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். அதனால வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கேமரா ரொம்ப முக்கியம்னு நினச்சா
நத்திங் நல்லா இல்லைன்னா இல்லை 8 வருதாமே பாத்தீங்களா நியூஸ்? ஆமா, ஏன்னா ஆண்ட்ராய்ட் 16 மேஜர் கிடையாது வச்சா. இப்போ சாம்சங்கே அடுத்த 3 வருஷம் அப்டேட் கொடுக்கறது ஒரு மேட்டர் கிடையாது. கூடிய சீக்கிரம் டேய் ஒழுங்கா 1UI7 கூடிய எல்லாருக்கும் அதுதான் மேட்டர். 1UI7 தான் இருக்கலே கஷ்டம். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கழட்டி போட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க. என்ன ப்ராப்ளம்னா இவன் பேர் ஹைப்பர்ஓஎஸ். எதுக்கு 7? ஹைப்பர்ஓஎஸ்ல பிரச்சனையே அதானே. ஹைப்பர்ஓஎஸ்ல என்ன பண்றாங்கன்னா MIUI மேல ஒட்டின்னு இருக்காங்க. உட்காந்து ஒட்டி தான் இப்ப நாசமா போயிட்டு இருக்கு எல்லாமே. அதுல இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணல, உள்ள ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அங்கங்கே என்னமோ ஒட்டினது இதுன்னு இருக்கு. இவங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணனால தான் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் தலைவன் தாண்டா இருக்குல்லையே மாசு. அப்டேட்டில் 30 MB வரும், 20 MB வரும், திடீர்னு பார்த்து ஒரு 25 MB வரும். கொஞ்சமாக பேட்சாக தள்ளினே இருப்பான். அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக மாற்றிட்டாங்க அப்படின்னு. எப்படா மாற்றினேன்? இந்த வருஷமே நான் தான் 40 அப்டேட் கொடுத்தேன், பார்க்கலையா நீங்கள்? அப்படி தான் இருக்கும். 2 MB 10 MB இப்படி தான். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க பிக்சலு. ஓகே, ஸோ மொத்தம் ப்ரோ உங்களுக்கு வந்து கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல மட்டும் சாம்சங் ஒரு சின்ன எட்ஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி லைவாகவே தெரியும். மீது எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். அடுத்த நியூஸ், ரெட்மி வாட்ச் மூவ் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2000 ரூபா. எங்க அந்த வாட்ச்? அவுத்து காட்டுங்க அந்த வாட்ச். எந்த வாட்ச்? சரி ஏங்க இவனை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வர 2000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் கொடுத்தாங்க. 2000 ரூபாய்க்கு AMOLED டிஸ்ப்ளே கிடைக்கும், ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே எல்லாம் இருக்கு, ஆன்டி பாக்டீரியல் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஸ்டாப்ஸ் இருக்கு, 200 வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு, அப்புறம் வந்து 14 days பேட்டரி லைஃப் இருக்கு. 10 minutes சார்ஜ் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ டேஸு? அப் டு 5 days. AOD எனேபிள் பண்ணியே வந்து 5 days வந்து உங்களுக்கு கிடைக்குமா. நார்மலாக வந்து 14 நாள் பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸ்ட்ராப் நிறைய போட்டிருக்கே. இந்த ஸ்டாப்ல வந்து ஒன்று தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ள ஸ்டாப் அஃபிஷியலாக விற்கிறாங்களா இல்லை அவங்களோட சைட்டில் இருக்கும் போல வச்சா விற்கிறாங்க? யார் கம்பெனி சைட். ஹெல்த் மானிட்டரிங் அக்யூரசி வந்து 97% இருக்கும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. மொத்தம் ஆல் டே ஹார்ட் ரேட்டு, SpO2 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. 140 ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது. ஆனால் GPS கிடையாது. 2000 ரூபாய்க்குலாம் வந்து GPS எதிர்பார்க்காதீங்க. ஆனால் அந்த GNSS நல்லா வேலை செய்து வச்சா ஃபோன்லேருந்து அந்த ஆப்லேருந்து. ஆப்பே தேவையில்ல, அது ஆப்லேருந்துன்னா அப்படி இல்லை. இப்போ நான் பேக்ரவுண்டில் ஃபோனில் பேக்ரவுண்டில் ரன் ஆனால் போதும். ஆனால் இதுலேருந்து லான்ச் பண்ணுமா இல்லை அதில் இதுலேயே லான்ச் பண்ணலாம்? அவ்வளோதான். அதுவே என்ன பண்ணும், அதுவே வந்து GNSS அப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், லாக் ஆகும், லாக்னு வரும். அப்படின்னு தான் பாரு. ஹுவாவேல அப்படி தெரியும். நான் அதில் உள்ள போயிட்டு இங்கே அழுத்தினதுக்கப்புறம் இங்கே வந்துச்சு ஓகே அப்படின்னு சொல்லி. ஆனர்ல அப்படி இல்லை இல்லை. ஆனால் ரெண்டுத்துக்குமே ஃபோன் வேணும். ஆனால் இதில் என்னன்னா வாட்ச்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். அதில் ஃபோன் எடுத்துட்டு வரேன். சும்மா தூங்கின்னு இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓகே, நல்ல பேண்ட் தான் அது. அக்யூரேசிலாம் நல்லாவே இருந்தது. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. வட்சன் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் தான். நீ ஏதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டிலாம் பண்றதா இருந்தா அது கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா உங்களை ரேம் மேனேஜ்மெண்ட் பூரா இருந்ததுன்னா செத்தோம். ஆப்பை கில் பண்ணி விட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க, கொலை பண்ணிடுச்சுன்னா காலி. அப்போ ஆனா இதெல்லாம் அலர்ட்லாம் சூப்பரா இருந்தது. 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண போறீங்க, இந்த பேஸ்ல போயிட்டு இருக்கீங்க, 2 கிலோமீட்டர் போச்சிங்க அப்படின்னா நீ ஹெட்ஃபோன்ஸ் போட்டனா போதும், ஹெட்ஃபோன்ல கதை சொல்லிக்கினே இருக்குது. டேய் நீ பேசுறத கேட்டு தானே நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், பாட்காஸ்டே ஓட மாட்டேங்குதுடா. அப்படிதான் இருக்கும், பேசிக்கினே இருப்பாங்க ஏதாவது. சார் ப்ளூடூத் காலிங் இருக்கு, டயல் பேட் இருக்கு, கால் ஹிஸ்டரி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹிந்தி லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்கு. தமிழ் எங்க? தமிழை கொண்டு வாங்க. ஹிந்தி லாங்குவேஜ் சப்போர்ட் மட்டும் கொடுக்குறீங்க. வாங்க இதையும் அரசியல் கொண்டு வருவோம். எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்டே கொண்டு போய் வச்சிடலாம். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். Pre-orders begin April 24, 12 PM. Me.com and Flipkart. Colors வந்து silver sprint, black drift, blue blaze, gold rush. எப்படி போட்ட மத்திரக்கீழ வேற லெவலுங்க. அடுத்த கமாண்ட் Gojo Sensai. I am currently using Poco F4. I am thinking of buying OP12. Need Vicky bro's opinion, thought about the device. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர்பா இருக்கு ஃபோனு. பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு குறையும் இல்லை இப்போதைக்கு. கேமரா எப்படி இருக்கு? கேமரா வந்து நல்லா தான் இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கா? இல்ல எனக்கு வந்து என்னன்னா 14, 15ல வந்து மேசிவ் டவுன் கிரேடு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு டவுன் கிரேட் ஆன மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. ஏன்னா நான் இப்போ சிவா கிட்டே நான் காமிச்சிருந்தேன், ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ஃபோன் போகலாம், சூப்பராக இருக்கும். போக்கோ ஃபோர்லேருந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக OnePlus 12 கஸ்டமராகவும் போட்டுக்கலாம். குறுக்கால தப்பி பொழைச்ச ஒரு புள்ள அது.
ஆமா 11 இன்னும் கூட மூஞ்சில பவுடர் போட்டுக்கிட்டே இருக்குதான், நிறுத்தவே மாட்டேங்குதான். சரியா? ஆமா 11 கேவலமா இல்ல. 13 வந்து எப்படின்னா அது ஒரு டைப்பா இருக்கு, கொஞ்சம் ஜூம் பண்ண பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவா எடுத்துக்கிட்டு இருக்கு. சோ இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபோன். மேக்ரோ எடுக்கலாங்க இதுல. ஆமா அது வேற எடுக்கலாம். மேக்ரோ எடுக்கலாம். அதான் இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபோன். OnePlus 13 மேக்ரோ எடுக்கலாம். ஆனா அது வேற மாதிரி அப்ளை ஆகும் அல்காரிதம். இதோட அல்காரிதம் நல்லா இருக்கு ப்ரோ, இது வாங்கலாம். அதான் இது அதான் தெரியாம வந்துருச்சு, இனிமே வராது. அதுக்கு நான் கேரண்டி. பில்டு குவாலிட்டில இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும்டா. அதான் சொல்றேன்ல. எனக்கு ஆனா 11ஓட பில்ட் குவாலிட்டி ரொம்ப பிடிச்சது. 11 வந்து லைட்டாவும் இருக்கும். அதனால தான் அது உனக்கு ரொம்ப பிடிக்க கூடாது. அடுத்து நீ வாங்க மாட்டல, அதான் பவுடர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு புது ஆப்ஷன் வந்திருக்கான். விவோலாம் எப்படி தெரியுமா, விவோ வந்து வெட்டிங் போட்டோகிராஃபி தானே, இது கியூட்டி கோரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்குது. அதுல OnePlus 11ல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, கேமரா உள்ள போனா ஹேசல் பிளேட் ஆப்ஷன்லாம் மட்டும் இல்ல, ஷவர் டு ஷவர் எல்லாம் வருது. வரிசையா எடுத்தாங்கன்னா எந்த மாதிரி பவுடர் போட்ட மாதிரி இருக்கணும், என்னத்துக்கு ஷவர் டு ஷவர் வருது. அது ஒன்றும் இல்லை, வெயில் காலத்துல எல்லா இடத்தையும் பூசுவீங்கல்ல, அந்த மாதிரி மொத்தமா நான் வந்து வெள்ள அடிச்சு விடுவேன். இது மூஞ்சிக்கு மட்டும் போடுற மாதிரி பான்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் டச் அப். ஷவர் டு ஷவர்னா இப்போ நீங்க இப்படி போட்டோ ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் போட்டுக்கோங்க. எல்லா இடமும் மொத்த பாடியும் மேல சட்டை மேலலாம் வெள்ளையா இருக்கும். ஆமா. அடுத்தது ரெட்மி டர்போ 4 ப்ரோ ஃபியூச்சர் போக்கோ F7 சைனால வந்து 24ஆம் தேதி லான்ச் ஆகுது. 7500 mAh தானே? ஆமா, வேற லெவலா இருக்கு. 7500 mAh, அடுத்து 8000 mAh, அடுத்து 10000, 20000, 40000 mAh. வாட்சன் வந்து உடனே போனை பிடுங்கி பின்னாடி இருக்க டைப் சி மாட்டி ஏத்தர்ல மாட்டிட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருப்பான். என்னன்னு கேட்டா இதுல இருந்தாங்க பவர் வண்டிக்கே போகுது, வண்டிக்கே இதுல இருந்தாங்க பவர் போயிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்டா அப்படின்னு தெரியல, ஆனா 8s Gen 4ஓட வரும் அப்படின்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ டிசைன் வந்து நார்மலா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கேமரா நதிங் ஃபோன் 3 தான் சார். நதிங் ஃபோன் 3 அது வந்து எப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, Q3 ஜூன் 8s Gen 3 தான அப்போ அது. ஆமா 8s Gen 4 Gen 4 இது போலயா அப்போ எலைட் போலயா? எலைட்டா? எலைட் போனா ரேட் ஏறி போய்டுமே. 50,000-60,000 சொன்னா வாங்குவீங்களா? வாங்காத நீ பரவாயில்ல வாங்குறவங்களுக்கு கஷ்டம் இல்ல. அப்புறம் ஒரு நல்ல போன் ஒண்ணாச்சு கொடுங்கடா டேய். சாவ பிடிக்காத 8 லிட் கொடுத்தா நல்ல போன் யாரா சொன்னா? அதுல ISP எல்லாம் நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா அதே ISP தான் யூஸ் பண்ண போறாங்க. எப்படியும் நீ அதெல்லாம் ஈக்குவலண்டா தான் இருக்கும். இல்லடா 7 சீரிஸ் ப்ராசஸர் கூட நான் சந்தோஷப்படுவேன். கம்மி பண்றதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. நிஜமா நான் சொல்றேன், இப்போ நதிங் ஃபோன் 3 வருதுனே வைப்போம். ஃபோன் 2 மாதிரி பேக்ல ஃபுல்லா கிளிப் அந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். கரெக்ட்டா? ஆமா. ஓவரால் டிவைஸோட டிசைன் மாத்தி இன் கேஸ் டைட்டானியம் எல்லாம் யூஸ் பண்றானே வை, சும்மா சொல்றேன்டா. அதுல வந்து நீ 8 Gen 3 இல்லாட்டி 8s Gen 3 இல்லாட்டி நீ வந்து 8s Gen 2 யூஸ் பண்ணாலும் கூட நான் என்ன சொல்றேன், ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததுனால சந்தோஷப்படுவாங்கங்கறேன். கன்சிஸ்டன்சி இல்லாமல் சூடாகிக்கிட்டு பேட்டரி நிற்காம இந்த மாதிரி வருத்தப்படுறதுக்கு நிஜமாவே டிவைஸ் ப்ராமிசிங்காக இருக்குன்னு 4 பேர் சொல்லுவாங்க இல்லையா, யூசர்ஸ். இந்த வேர்ட் ஆஃப் மவுத் சொல்கிறேன். அதில் வந்து கிளிக் ஆகிடுச்சுன்னா என்ஜாய் பண்ணலாமேன்றேன். அதை விட்டு 8 லிட்டர் கொடுத்துட்டு அது பாட்டு கதைன்னு கொதிச்சுட்டு இல்லாட்டி அதை வந்து அண்டர் கிளாக் பண்ணி 8 லிட்டருக்காக காசும் கட்டிட்டு அண்டர் கிளாக் பண்ணி 8+ Gen 1 எப்படி வச்சு வேலை செய்யும் நதிங் ஃபோன் 2ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. அதே 8+ Gen 1 இருக்கிற இந்த பக்கம் ஐக்கூல நியோ 7 ப்ரோ அது ஒன்று அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதே 8+ Gen 1 இருக்கிற 11 யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பறக்குது. நதிங் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மீடியா சென்ட்ரிக் டிவைஸ் மாதிரி வேலை செய்யுது. நதிங் ஃபோன் 2 கேமிங்கான டிவைஸ் மாதிரியே இல்லை. ஃப்ரேம் ட்ராப் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க கேமிங்க்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யூஐ நல்லா இருந்தால் போதும். யூஐ தான் எங்களுக்கு. ஆமாம். ஸோ இதில் வந்து 2 கலர்ஸ் வேறு வருது. நாசமாக போகிறீங்க. 2 கலர்ஸ் வேறு எக்ஸ்ட்ரா வருது. புது கலர் வந்து பச்சை கலர்லாம் வந்து வருது. பிளாக் கலர், பச்சை கலர், சில்வர் கலர், இந்த மாதிரி வந்து பல கலர்ஸ் வந்து வருது. மெட்டல் ஃப்ரேம் பார்த்தீங்களா இந்த வாட்டி பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது மெட்டல் ஃப்ரேமு. ஆனால் LTPS பேனல் தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நார்மலாக வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் கொடுக்குறோம். 5000 yuan 50,000 55,000 ஃப்ளாக்ஷிப்பில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு பில்டு குவாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. மற்றபடி ஸ்பெக்ஸ் எல்லாமே லீக் இருக்குங்க. 50MP மெயின் கேமரா இருக்குது, 8MP அல்ட்ரா வைட் இருக்குது, 20MP ஃப்ரண்ட் கேமரா, IP66, 68, 69 ரேட்டிங்ஸ் இருக்குது. 7550 mAh, வெயிட் வந்து 219 கிராம். ஸோ ப்ரைஸிங் இதுதான் வந்து 30,000 ரேஞ்சில் இருக்குமா 25,000 ரேஞ்சில் இருக்குமா? இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்க்கு வரும்? 30,000 போக்கோ F6 வந்துச்சு. ஆமாம் 30,000 8256 டேரெக்டாகவே 256 தான். UFS 4.0 தான். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு வருமா இல்லை வேலை ஏற்றுவாங்களா 8s Gen 4னால? வெயிட் பண்ணி. ஆனால் இவர் ஹிமான்ஷு டாண்டன் அவர் வந்து அல்ட்ராவோட ஃபோட்டோ போட்டு சூன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு இந்தியாவுக்கு. இப்போ இந்தியாவுக்கு அல்ட்ரா வருதா? அல்ட்ரா ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அந்த எல்லோ கலர்லாம் வேற லெவல். F7 அல்ட்ரா பார்த்தியா? நல்லா இருந்துச்சு.
போக்கோ F7 அல்ட்ரா சூப்பரா இருந்தது. ஆமா, அது மட்டும் இல்ல, அது லான்ச் இவெண்ட்டுக்கு யூரோப்லயா குளோபல் லான்ச்சுக்கு எங்கேயோ பயங்கரமா இருந்தது. அங்க இருந்து நிறைய பேர் வீடியோ எல்லாம் போட்டுருந்தாங்க. ஒரே பனி அந்த மாதிரி லொகேஷன்ல இருந்து போட்டோலாம் எடுத்து. அதில் இது வேற இருக்கு, அந்த ஃப்ளோட்டிங் லென்ஸ் டெலிமேக்ரோலாம் இருக்கு. ஓ அதுதான் அன்னைக்கு நம்ம பார்த்துருந்தோம். அதுதானா ஐஸ்லாண்ட்ல இருந்து எடுத்தாங்களா? அந்த மாதிரிலாம் எடுத்து அனுப்பியிருந்தாங்கல்ல. அது இப்போ வெறியா வெயிட் பண்றது OnePlus 13Tக்கு தான். அதோட இது அழகா இருக்கும். புரட்டி போட போகுது. அது புரட்டி போட்டோம். நான் அதுக்கப்புறம் திரும்பி போட்டுக்கிறேன். இங்க பேரு சிவி மாதிரி. ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த கலர் நல்லா இருந்தது. அந்த எல்லோலாம் போக்கோ எல்லோ இந்த பேர் அழகா இருந்தது. ஏன்னா இதுல இந்த கேமரா ரிங் வந்து பிளாக் கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா மொக்கையா இருந்திருக்கும். ஆனா அந்த கேமரா மாடியூல் ஏரியாவே பிளாக்கா கொடுத்தனால தான் அல்டி. ஃபேக் மாதிரி இருக்கு. ஃபேக்கா? இதுதான் வாட்ஸ்அப் ஃபேக் மாதிரி இருக்கு. இந்த கலர்ல தான் இருந்தது லான்ச். OnePlus 13T அடிச்சிருங்க எல்லாத்தையும். வெயிட் பண்ணுவீங்க. அது கரெக்ட் தான். OnePlus 13T அடிச்சிரும். வரோம் பாருங்க, கெத்தா வரோம். இந்த அடுத்து கமெண்ட் சிவபாலன் ப்ரோ, என்னோட பட்ஜெட் 150K. எனக்கு ஒரு நல்ல கேமரா அண்ட் மீடியா கன்செப்ஷன் ஃபோன் வேணும் ப்ரோ. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுப்பேன். கேம்ஸ் அவ்வளோ விளையாட மாட்டேன். Pixel 9 போகலாமா, இல்லை iQOO 12 போகலாமா, ஆர் S24 FE ஆர் Xiaomi 14CV? எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க. எல்லாமே நல்லா இல்லை. அதில் ஒன்று தான் நல்லா இருக்குது, iQOO 12. ஆனால் iQOO 12 வந்து ஃபண்டா சாய்ஸ் 14ல வேற லெவலில் இருந்தது. 15ல லைட் அப்படி சுருங்கி இருக்கு. 16ல இன்னும் சுருங்கிடும். 17லாம் வரும்போது அப்படியே ஓ இதுவா என்ன இது வாங்குற? ஆமா, போக்கோ C75 அப்படிதான் எடுக்கும் போல. ஸோ அப்டேட் வந்து ஒரு பெரிய கொடூரமான விஷயமா இருக்கு. 9 நல்ல டிவைஸ். ஆனால் iQOO 12 வந்து கொஞ்சம் 8 Gen 3 வேற. 14CV அது ரியர் கேமரா தான் கொஞ்சம் ஜெல்லி எஃபெக்ட். ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடுக்குது. ஃப்ரண்ட் கேமரா ஃபோட்டோ இந்த லிஸ்ட்லயே அவன் தான் முரட்டு போயிலாம் இருப்பான். ஆனா வீடியோ ஃப்ரண்ட் கேமரால வீடியோவும் ஓகே, ஃப்ரண்ட் கேமரால போட்டோவும் ஓகே. ஆனா ரியர் வந்து வீடியோல ஜெல்லி மாதிரி எடுக்கும்டா, கடுப்பா இருக்கும். அல்ட்ரா வைட் மட்டும் தான் நல்லா எடுக்கும். மற்ற சென்சார்லாம் வந்து டெலிஃபோட்டோ இருக்கு, பிரைமரி சென்சார் இருக்கு, இப்படியே ஜெல்லி மாதிரி எடுத்துட்டு இருக்கோம் பகல்ல. டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். ஆமா, பகல்ல அதுவும் Pixel 9 எல்லாம் 50,000 ரூபாய்க்கு இப்போ வேணாம். ஏன்னா வெயிட் பண்றது வந்து பொறுமையா வாங்கிக்கலாம். 6 மாசத்துல 30,000 ரூபாய் வரும். அங்கதான் ட்விஸ்ட். 30,000 ரூபாய்க்கு வராதுன்னு ஒரு வருஷம் ஃபுல்லா அது 50,000லே இருக்குமா. அப்பதான் அந்த ட்ரஸ்டே கெயின் பண்ணுவாங்க. அதனால இப்போதைக்கு யாரும் வாங்க வேணாம். ஒரு வருஷம் கழிச்சு 50,000க்கு இருக்கும்போது சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். அப்படிதான் பண்ணணும். ஆனா அப்பதான் பிராண்ட் மேல ட்ரஸ்டே வரும். ஹானர் என்ன சொன்னாங்கன்னா கேரண்டீடு 10 months பிரைஸ் டிராப் ஆகாம இருக்கும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். பார்த்தா அப்படி சொல்லிவிட்டு 2 மாதம் கழிச்சு ஆனர் ஃபோன் பார்த்தா 19,000க்கு சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிராண்டு மேலே ட்ரஸ்ட்டே எப்போ பில்ட் ஆகுதுன்னா அது மேலே ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கிறது ஓகே. ரெண்டாவது, நான் 60,000 கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குறேன், அடுத்து கொஞ்ச நாள்லேயே நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து 40,000க்கு கிடைக்குதுன்னு 3 மாதத்தில் எப்படி இருக்கும்? இப்போ ஃபைண்ட் எக்ஸைட்டே அப்படி தான் இருக்குது. வெளில வாங்கலாம் 65,000, அவங்க சைட்டில் போய் கூப்பனு எக்ஸ்ட்ரா காயின்லாம் போட்டு வாங்கினா 47,000 எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஆனால் நல்ல டிவைஸு அப்படி கிடச்சது வந்து நான் என்ன சொல்கிறேன், கன்சியூமருக்கு ஜாலி தான். பட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வாங்குறான் அவன் மனநிலையும் பார்க்கணும். ரெண்டாவது என்னன்னா, நம்மளுக்கு வந்து எப்பயுமே லான்ச் ஆகும்போது வாங்கவே தோணாது. அதுக்கப்புறம் இது இப்போ வாங்கிட்டு அது பொறுமையாக அப்புறம் ஒரு 6 மாதம் லான்ச் அப்போ வாங்கவே கூடாது. அந்த மாதிரி எல்லா டிவைஸும் கிடையாதுன்றேன். ஐஃபோனே எடுத்துக்கிட்டாலும் ஐஃபோன் 16 ப்ளஸ் அந்த கேட்டகரியில் வைக்கலாம். லான்ச் ஆகி பொறுமையாக ஒரு 6 மாதம் கழிச்சு பிக் பில்லியன் டேஸ் அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் ப்ரோ மேக்ஸுக்கு குறையவே குறையாது. அது குறையிறதுக்கு 1.5-2 வருஷம் ஆகிடுது. அதனால் சில டிவைசஸ்லாம் இப்படி பிஹேவ் பண்ணுறத பார்க்கும்போது ஒரு வகையில் பாசிட்டிவாக தெரியுது. நீங்கள் இதுக்கு பதில் என்ன பண்ணலாம், ட்ரேடிங் ஆப்ஷனு அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் கொடுத்தா நல்லா இருக்குது. இந்த டிவைஸ்க்கு வந்து ட்ரேடிங்கில் 10,000 எக்ஸ்ட்ரா தரேன், அது ப்ரைஸ் ட்ராப் ஆன மாதிரி ஃபீல் ஆகாதுல்ல. இப்போ ஃபஸ்ட்டே வாங்கினவருக்கு வருத்தமாக இருக்காது. 6 மாதம் கழிச்சு என்ன ஆகுது, 9 வந்து 6A கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறேன், 6A கொண்டு வந்து நீங்கள் கொடுக்குறனாலே 6Aக்கு நான் எக்ஸ்ட்ரா 10,000 எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னாலே அது ஒரு ஹாப்பினஸ். எப்படின்னா இப்போ ஃபோனோட வேல்யூ 12 சொல்கிறாங்கன்னு வை, 22 தரேன், அது வந்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு போகலாம். 22னா 6Aக்கெலாம் வேறு லெவலில் அதை கொடுத்துட்டு இது வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து நிஜமே புத்திசாலித்தனமாக இருக்கும், எல்லாருக்கும் நல்லாவும் இருக்கும். ஃப்ளிப்கார்ட்லாம் அந்த மாதிரி ஏதோ ட்ரேடிங் இருக்கு. அது வந்து என்ன அளவுக்குன்னு தெரியல. முன்னாடிலாம் நிறைய போட்டாங்க பாத்தீங்களா, ட்ரேடிங் ஆஃபர். இந்த ஃபோன் வாங்குனீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அப்டேட் பண்ணலாம். ஆமா, அதெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல. எக்ஸ்ட்ரா 200 ரூபா பே பண்ணா போதும், 1000 ரூபா பே பண்ணா போதும். ஆமா ஆமா, காலாவதி ஆகி போயிடுச்சு. வச்சு அது வேஸ்ட் தான். அது வேஸ்ட் ஃபெல்லோ. சும்மா வாயிலே வடை சுட்டுனே இருப்பான் அவன், வேஸ்ட். ஆனா நிஜமா கூகுள் வந்து அந்த ஈவெண்ட்ல சொன்னது மட்டும் உறுதியாச்சுன்னு வச்சுக்க வச்சு, மேஜர் சிட்டிஸ்ல ஃபார் ஷூர் கூகுளோட டைரக்ட் ஸ்டோர் இருக்கும். நாங்க இப்போ நம்ம 3 பேர் இருக்கோண்டா, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா OnePlus கிட்டேயோ இல்லாட்டி சாம்சங் கிட்டேயோ போயிட்டு அப்ரோச் பண்ணி நம்ம அவங்க கிட்ட அவங்களோட லைசன்சிங் வாங்கலாம். ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி வாங்கி நம்ம அவங்களோட ரெக்குயர்மெண்ட் இருக்கும். 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும்,
ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு அப்படிலாம் ரெக்குவயர்மெண்ட் வைப்பாங்க. அதுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு லொக்கேஷனும் காமிச்சிட்டோம்னா அவங்க ஓகேனா நமக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம டெபாசிட் பண்ணணும் எவ்வளோ lakhs 50 lakhs அந்த மாதிரி. புரியுதா? இப்போ கூகுள் அப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஈவெண்ட்டில் அதான் சொன்னாங்க, நாங்கள் பொறுமையாக இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், சென்னையெல்லாம் ஃபார் ஷோர் இருக்கு லிஸ்ட்டில், நாங்கள் இங்கே வரும்போது ஸ்டோர் இருக்குன்னா அது கூகுள் தான், கூகுளோட ஸ்டோர், கூகுளோட எம்ப்ளாயி, கூகுள் தான் பே பண்ணுவோம் அந்த மாதிரி சொன்னாங்க. இதுதான் தேவை. வருமா? அதெல்லாம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. எப்படி சொல்கிறேன்னா பல வருஷம் ஆகும். அவங்க ஃபர்ஸ்ட் உஸ்லாம்பட்டியில் நத்திங் வருதான் ஃபர்ஸ்ட். அப்படியா? ஆமாம். என்ன உள்ளே போய் பார்த்தா 4 கேமரா இருக்கு, 4 கேமரா நத்திங்லேயே கிடையாது. இல்லடா நத்திங் ஸ்டோர் அப்படின்னு போட்டிருக்கோம். உள்ள போனா என்ன ஆகும், வெளில பார்த்தா என்னென்னமோ ஸ்டைலெல்லாம் வச்சுட்டு உள்ள போனா கால் பை தான் கடைக்கு அனுப்பணும் நம்ம, உங்க ஸ்டோர் தான் போய் ரிவ்யூ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. சைனீஸ் 5A Pro nothing very good phone. கால் பை கையில் 3A Pro இருக்கும். எவ்வளோ 5A Pro பண்ணீங்க? ஓஎஸ்லாம் சும்மா மிரட்டலாக இருக்கும், கலர் வைஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான் அரண்டுறோம் பையன். இல்லை கலர் வைஸ் போட்டுக்கலாம், iOS போட்டுக்கலாம். 3 சிம் ஆப்ஷன் இருக்கு, 2 மெமரி கார்டு போடலாம். அப்படிலாம் சொன்னோன்னா அவ்வளோதான். மெமரி கார்டா? அங்கே பக்கத்துல ஒரு இது குழி தோண்டி அவனே படுத்துப்பான். இல்லை இவ்வளோத்தையும் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க, என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்கன்னு கேட்பான் பேர். அப்போ தெரியும் 5A Pro 7,999 rupees. அவ்வளோதான். பையன் அங்கே சுருண்டா வந்தான், அவனை இன்னும் காப்பாற்றவே முடியல மாதிரி ஆகிடும். ஓகே, அடுத்த Infinix Note 50s 5G Plus வந்து 16,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. இந்தியா ஸ்லிம்மஸ்ட் கர்வ்டு ஃபோன் வித் 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, 64 MB சோனி சென்சார் இருக்கு, செகண்டரி கேமரா இருக்கு, மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி அதுவும் இருக்கு, XOS 15 அதுவும் இருக்கு. இது எதுவும் இல்லை, அந்த Infinix சிவா யூஸ் பண்றாருல Note 50 அதோட அண்ணன் கொஞ்சம் பவர்ஃபுல் கை. AMOLED ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. அதே OS எல்லாம் அதே தான் இருக்குது. கேமராவில் வந்து 64 MB கொடுத்துருக்காங்க. அதே மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் அதே 2 வருஷம் 3 வருஷம் இருக்குது. இதில் வந்து சென்ட்டு இந்த கலரில் வந்து ப்ளூ கலரில் வந்து சென்டட் இன்ஜினியரிங் சென்ட் டெக்னாலஜி சென்ட் பரவுங்க ஃபோன் எடுத்துகிட்டு போனாலும். அதனால இனிமேலேருந்து நீங்கள் சில்லி சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தாராளமாக சாப்பிடலாம். பிளேஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா பயப்படவே தேவையில்லை. ஃபோன் எடுத்து லைட்டா இங்கெல்லாம் தேய்ச்சிட்டு இங்கெல்லாம் அப்படி தேய்ச்சிட்டு அங்கெல்லாம் எதுக்கு தேய்க்க வேண்டிய இடத்துல தேய்ச்சிருங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. சில்லி சிக்கனுக்கு எதுக்கு எங்களை பாத்ரூம் போவாங்கல்ல சாப்பிட்டு பாத்ரூம்ல போய் தேய்ச்சிருங்க. ஆமா, இப்போ போய் சில்லி சிக்கன் சாப்பிட்டு இப்போ போய் பாத்ரூம் என்னடே இது ரிலேட்டிவ் வீட்டில் போனால் நான் சொல்கிறேன். ரிலேட்டிவ் வீட்டில் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி உங்க வீட்டுல போனதுக்கு சாரின்னு சொல்லிட்டு வரணும் இல்லையா? அந்த மாதிரி தான் சொல்லணும். அது தெரியாதா? அதுக்கு சந்தான டைலாக் இது. ஆமா, தேர் கொடுத்த பாரி சாரின்னு சொல்லிட்டு நீங்க வேணா ஒரு தடவை எங்க வீட்டுல வந்து போய்க்குன்னு சொல்லிட்டு போவான். அப்பெல்லாம் பயங்கர காமெடியா பேசிட்டு இருப்பாப்லடா. அதனாலதான் நடுவில் காண்டாச்சு நிறைய பேருக்கு. இந்த மதகதராஜா வரும்போதெல்லாம் நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் காமெடி மூவிஸ் நடிங்க, ஹீரோவா தான் நடிப்பேன்னு சாடிக்காதீங்க. உங்க ஹீரோவா நடிக்கிற படம் 1-2 நல்லதா இருக்கு, ஆனா நீங்க காமெடியா வந்தீங்கன்னா நிறைய இன்னும் மெமரபிளா இருக்கும். இப்ப காமெடி ரொம்ப மிஸ் ஆகுது இல்ல, வடிவேல் மிஸ்ஸிங்கு, விவேக் இறந்துட்டாரு, ஸோ அந்த ஸ்பேஸே அப்படி மிஸ் ஆகி போயிடுச்சு. அதாவது ரிப்பீட் மோட்ல பாக்குற மாதிரி காமெடி இருக்க மாட்டேங்குது. அல்டிமேட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டிமென்சிட்டி 7300 அல்டிமேட் அப்படியே தான் இருக்கு. அதே 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு, இந்த ஆடியோ JBL ஆடியோ இருக்கு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 15,999, 8,128க்கு, 8,256 வந்து 17,999. பேங்க் ஆஃப் பரோடா வந்து 14,999 கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சூப்பர்ரா. அடுத்த கமெண்ட், பிக்சல் சாம்சங் ஃபேன் போடு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சாம்சங் S24 Plus 8 Gen 3 வேரியன்ட், பேட்டரி லைஃப் வந்து வேற லெவலா இருந்துச்சு. ஓ 8 Gen 3 வேரியன்ட் வச்சிருக்காராமா? ஆஃப்டர் அப்டேட் 1UI 7 my phone getting warmer, not heating while only watching YouTube. Battery life also not. ஆமா bro, டைம் ஆகும். ஆமா நான் இன்னும் அப்டேட் இமெயில் அப்டேட் கேட்டா செருப்பால அடிங்க என்ன. பட் சாம்சங் மேல நம்பிக்கை இருக்கு. they gonna fix it in 1UI 7.1 or next update. கண்டிப்பா. viewers please don't ask for fast update while your phone is doing well. Now happy with your current condition of your phone. இந்த மனநிலைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வரதுக்காக தான் இப்படி ஒரு அப்டேட் வருது. அதுல தலை சிறந்த ஒருத்தர் இருக்காரு, அவருக்காக செலவைக்க ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க. யாருங்க? Xiaomi தான். HyperOS னு வச்சிருக்காங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும்.
அதுவும் ஆல்ரெடி வெயில இந்த காலத்துல ஏன்டா அந்த அப்டேட்டை கொடுத்து தொலைக்கிறீங்கன்னு இருக்கு. ஆல்ரெடி வேக்குதுடா எனக்கு. இதுல வேற உங்க போனை யூஸ் பண்றதுக்கே வேறவையா இருக்குடாதா. செம்மையா சுடும் எல்லா போனும். சும்மா கதை 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 கதைன்னு போக்கோ, ரெட்மி, ஷாமி. அப்டேட் பண்ணாதவங்களாம் ஜாலியா இருக்காங்க. அப்டேட்டா வந்துச்சா ப்ரோ, எனக்கு அப்டேட் வரல, எனக்கு சர்வர்ல ஏதோ பிரச்சனை போல, அப்டேட்டே வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களே கமெண்ட் செக்ஷன்ல, அவங்களாம் இப்போ ஹாப்பியா இருக்காங்க. நிஜமா அப்டேட்ஸ் கொஞ்சம் மொக்கையா தான்டா இருக்கு இது. ஆனா எப்படி தெரியுமா வாட்ஸ், 1UI வந்து கம்ப்ளீட், நம்ம அதுக்கு தான் இந்த வீடியோலயே கொஞ்சம் முன்னாடியே பேசியிருப்போம். கம்ப்ளீட்டா அவங்க கோட் ரிவைம் பண்ணனால தான் இவ்வளவு பிரச்சனை. அதனால தான் அவங்களால டக்குன்னு எதையுமே ரோல் பண்ண முடியல. சரி ரோல் பண்றீங்க, அப்படியும் ரோல் பண்ணாலும் ஹீட்டிங் ஆகுது, இது ஆகுதுன்னா பயமா இருக்கு இல்லையா? ஆமா, பொறுமையா தான் ஃபிக்ஸ் ஆகும். பொறுமையா வெயிட் பண்ணியே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லாரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க. 6.1 6.1.1 அதுல யாராவது இருக்கீங்கன்னா ஹாப்பியா இருங்க. நிஜமா அப்டேட் வந்ததுக்கப்புறம் உலகம் எதுவும் மாறலாம் போறதில்ல. அப்படியே அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப்ல வந்து எங்கேயா ஒர்க் பண்றோம்னா ப்ரொமோஷனும் ஹைக்கும் வந்துடும், வீட்டில் போனால் மரியாதைலாம் அதிகமாகிடும். அப்படின்னா பரவாயில்ல, அந்த மாதிரி எதுவுமே வராது. வச்சிருக்கிற ஃபோனும் டிகிரேட் தான் ஆகுது. அதுக்கு எதுக்கு அப்புறம் பேசாம நீ தலைவன் ஃபார்ம்ல இருக்கான். அடுத்து சாம்சங் M56 5G இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்குங்க. Exynos 1480 வேப்பர் சேம்பர், பெரிய வேப்பர் சேம்பரோட 50 MP மெயின் கேமரா, OIS சப்போர்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் M சீரிஸ்ல 10-bit HDR வீடியோ ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராஸ்ல வந்து இருக்கு. போடு. Android 15 One UI 7 6 OS update 6 years வந்து செக்யூரிட்டி அப்டேட். ஃபர்ஸ்ட் டைம் M சீரிஸ்ல வந்து Gorilla Glass Victus Plus ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கு. 7.2 mm 30% ஃப்ரண்ட் அண்ட் பேக் இல்ல. ஆமா, ஏன்னா ஃப்ரண்ட்ல இருக்கு, பேக்ல தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்பாவில என்ன 40,000 ரூபாய்க்குலாம் விற்கிறவங்கலாம் 7i தான் வித்துட்டு இருக்கானுங்க. 40,000 ரூபா 60,000 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்களா ஃபோனு, அவங்களே ரியர் கிளாஸ் 7i தான் போடுறாங்க, Gorilla Glass 7i. இவன் விக்டர்ஸ் பிளஸ் கொண்டு போய் கொடுத்து வச்சிருக்கான். அது தவிர M55 கம்பேர் பண்ண 30% ஸ்லிம்மர், 7.2 mm திக்னஸ் இருக்கு. பேட்டரி வந்து அதே தாங்க இருக்கு, 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். 45 வாட் A56ல இருந்துச்சு, இப்போ M56ல வந்திருக்கு. பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது. ஆனா இதோட விலை கிளைகளும் கிடையாது. 28,000 ரூபா 8/128க்கு, 31,000 ரூபா 8/256க்கு. எதுக்கு 256க்கு மட்டும் இவ்வளவு விலை வச்சிருக்கீங்க? 31,000. ஏன்னா அதான் UFS 4.0. என்ன 4.0 இல்லையே, ரெண்டுமே வந்து UFS 3.1 தான். 3.1 தானே. ஓகே. ஸோ பேங்க் ஆஃபரோட 25,000 ரூபாய்க்கு கிடைக்கும். HDFC பேங்க் ஆஃபர் 25,000 ரூபாய்க்கு இதை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா? நீ சொல்லுங்க. Exynos 1480 தேவையில்ல. 1480 ஓகே. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி டிவைஸ்லாம் இருக்கிறனால கொஞ்சம் 7S Gen 3, 7 Gen 3, 7+ Gen 3லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் 8 Gen 2, 8 Gen 3 HDR எடுக்க முடியுமா? அதெல்லாம் யாரும் Gorilla Glass Victus Plus பேக்ல இருக்கு. நல்ல வீடியோ எடுக்க முடியுமான்னு கேட்டானே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வரமா வச்சிருவான். நீ ஏன் ஃபீல் பண்ற? அந்த மாதிரி கரெக்டாக கேளு. ஏன்னா M56 இப்போ எங்க ஸ்கோர் பண்ண போகுதுன்னா, M55 ஒரு தண்ட கர்மம் வந்துச்சு. நம்மளுக்கு M55லாம் அனுப்பிச்சாங்க. அட்லீஸ்ட் M56 நான் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இது அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கேமராவும் மாறி இருக்குல்ல, ரிவாம்ப் ஆயிருக்கு பேக் டிசைன். ஆமா, ஃப்ரண்ட் கேமராவும் நல்ல கேமரா, 12 MP போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த S சீரிஸ்ல எல்லாம் கூட 12 MP தான் இருக்கும். நல்ல கேமரா போட்டிருக்காங்க. அதான் எல்லாம் நல்லா A56 சூப்பரா இருந்துச்சு. A56 தான் அல்ட்டியா இருந்தது, அதனால தான் உருட்டு ஓடிட்டாங்க. சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள வாங்கிட்டு ஓடிட்டாங்க. கரெக்டா என்னன்னு தெரியல. இப்போ இந்த மஞ்சகாமலைக்கு மருந்து வாங்க போற மாதிரி கரெக்டா வந்துட்டான், வந்து வாங்கிட்டு ஓடி போயிட்டான். தொல்லையா இருக்குங்க இவங்களோட. இதே இத்து போன போன ஏதாவது ஒன்று இருக்கும், அதை மட்டும் கொடுத்து வச்சிருப்பாங்க. வச்சுக்கோங்க எதுக்கு, அது நீங்களே வச்சுக்கோங்க, ஜாலியா இருங்க, ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு வாங்கி. அடுத்த கமெண்ட் Alraisa. After Android beta update 1+ 13 get very low performance camera, display, speaker or downgrade. அப்படியா ப்ரோ? முதல்ல ஸ்பீக்கர் டவுன்கிரேடட் தான் ப்ரோ. இது OnePlus இன்னும் மோசமாயிடுச்சு. வந்து டவுன்கிரேட் தான், இன்னும் மோசமாயிடுச்சு. இல்லையே, யாராவது OnePlus 13 யூஸ் பண்றீங்க? பீட்டால இருக்காருல. ஓ, பீட்டா நல்லா இருக்கலாம். பீட்டா நல்லா இருக்கும் ப்ரோ. சரி, யாராவது பீட்டா யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா மோஸ்ட்லி இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டேபிளில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டேபிள் வந்த அப்புறம் பார்க்கலாம். பீட்டா அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்களே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பீட்டா யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரியல் ஸ்டேபிள் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது அப்படின்வாங்க. ஸோ பீட்டாலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸ்டேபிள் போயிடுங்க. கரெக்ட். ஃப்யூச்சரில் வந்து இது ஸ்டேபிள்லையும் வராமல் இருக்குன்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து CMF Buds 2 லான்ச் ஆயிடுச்சுங்க. இந்தியாவில் இல்லை, யூஎஸ்ல, யூரோப்பில், யூகேல. லக்கி கண்ட்ரீஸ், லக்கி கான்டினென்ட்ஸ். 48 dB ஹைப்ரிட் ANC, 55 ஹார்ஸ் வந்து டோட்டல் பிளேபேக் இருக்கு. அதே அந்த பாக்ஸில் இருக்கிற இது இருக்கு, கண்ட்ரோல் பண்ணுற இது இருக்கு. ஆனால் டிரான்ஸ்பரண்டாக இருக்கு இந்த வாட்டி. டிசைன் சேஞ்ச் பண்ணி இன்னோவேஷன் இதுதான்.
ப்ரோல இல்லாதது இதுல வந்து டிரான்ஸ்பரண்டா வச்சிருக்காங்க. ப்ரோக்கு என்ன மரியாதை? அடுத்த ப்ரோல வந்து ஃபுல் பாக்ஸே டிரான்ஸ்பரண்டா இருக்குங்க. அப்போ அதுக்கு அடுத்த ப்ரோல வந்து பாக்ஸே இருக்காதுங்க. நார்மல் சிஎம்எஃப் பட்ஸ்க்கு என்ன மரியாதை? அதுல என்ன அதெல்லாம் யாருங்க மரியாதை கேட்டாங்க? எச்சத்து போய் போட்டு விடுங்க, அவ்வளவுதான். அப்படி இல்லை, நார்மல் சிஎம்எஃப் பட்ஸ்க்கு அப்போ என்ன முதல் மரியாதை? ஆமாம், அவன் தான் மூத்தவன். இதில் என்னென்னா டியூவல் டிரைவர்ஸ் கிடையாது. ப்ரோவில் வந்து டியூவல் டிரைவர்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து 11mm தான் வந்து டிரைவர்ஸ் இருக்குது. அப்புறம் LHDC இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிடையாது. ஏஎஸ்சி தான் இருக்குது. அப்புறம் வைட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து அதில் 5000 தான் இருந்துச்சு. இது வந்து 5200 ஹெர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோவோட அதிகம். எப்படி மாசா? அடுத்தது ப்ரோவில் வந்து கிளியர் வாய்ஸ் டெக்னாலஜி 2.0 தான். கீழே லைக்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதில் வந்து 3.0. அது இப்போ யூரோப் ப்ரைஸ். யூரோப் ப்ரைஸுக்கு அவ்வளோ இல்லை. ப்ரைஸை நீ டெலிட் பண்ணி கமெண்ட்லாம் போகுதான்னு பார்க்குறேன் நான். எல்லாம் தெரியும். இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது, ப்ரைஸுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு போனால் லைக் வரும். அதான் இந்தியாவில் கூடி சீக்கிரம் லான்ச் ஆக போகுது, ஜஸ்ட் 5K ஒன்லி அப்படின்னு சொல்லி போடணும். அதுவே 5K தானே, அது 4000 சம்திங். ஆமாம், இது வந்து அதை விட கம்மியாக. டயஃப்ராம்ல கோல்டு வச்சிருக்கோம் அப்படின்னுவாங்க. கோல்டு? ஆமாம். பாலியூரித்ரேன் டிரைவர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். அந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து 4400 ரூபாய் யூரோப்பில். யூரோப்பில் இருக்கிறதுல யூரோப் தான் கம்மி. சாரி, யூஎஸ்ல வந்து 5000மா, யூகே இதில் வந்து இதில் தான் யூகேல தான் கம்மி. யூரோப்பில் வந்து 4800 ரூபா, இதில் வந்து 4400 ரூபா. சூப்பர் சூப்பர். அடுத்தது மோட்டோரோலா மோட்டோ புக் 60 லேப்டாப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா அவங்க வந்து லேப்டாப் இன்டெல் பவர்டு பை இன்டெல் விண்டோஸ் லேப்டாப்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் வந்து என்ன தெரியுமா? ஆல் நியூ described by Motorola bronze green wedge wood new hues new mood. என்ன நியூ மூடா? என்ன ஏதோ கில்மாவா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஹியூஸ் அதை பார்த்தாலே வந்து அது அட்ராக்டிவா அதை வந்து பை பண்ண தோணும். அந்த போனை, அந்த லேப்டாப்பை. ஊஷ் விக்கி கிளம்பாத இரு. இங்க நீ லேப்டாப் அங்கே கிளம்புறது தான் பார்த்துட்டு தடுக்கிறேன். மேக்லாம் எங்க வாங்குறீங்க? வாங்குங்க. எவ்வளோ டிசைன் மேக்ல இந்த மாதிரி கலர்லாம் இருக்கு. பச்சை கலர் இருக்கு மேக்ல. இல்லையா? அது இப்போ நான் போறேன். அது ஒன்றும் பிரச்சனை நான் கிளம்பறேன். இல்ல, மிலிட்டரி டியூரபிலிட்டி இருக்கா? டிஸ்ப்ளே பச்சை தான் இருக்கும் ப்ரோ. மிலிட்டரி டியூரபிலிட்டி இருக்கா? மிலிட்டரி இருக்கு, டியூரபிலிட்டி இல்ல. 21 டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஆளே மிலிட்டரியா? டிவி வேரியன்ட் சர்டிஃபிகேஷன் இருக்கா? லோ ப்ளூ லைட் இதுக்காக வந்து டிவி வேரியன்ட் சர்டிஃபிகேஷன் வாங்கிருக்காங்க. டிஸ்ப்ளே ஆஃப் பண்ணுவோம். ஸ்பீக்கர் ஃப்ளீ பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்ஸ் இருக்கா? அதுக்கப்புறம் டியூவல் ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், 500 OLED 14 inch 2.8K OLED. எல்லாம் வந்து 60000 ரூபாய்க்கு 60000 ரூபாய்க்கு தராங்க. எல்லாம் 60000 ரூபாய்க்கு தராங்களா? வெசஸ் ஒண்ணுமே தர மாட்டேன், எல்லாம் பேசிக். ஓகேவா? ஒரே ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் மட்டும் இங்க ஒட்டுவோம். 1,70,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவோம். எது விற்கும்? ஆப்பிள் தான் விற்கும். அவ்வளவுதான். எப்படி மாசா? அதான் நாங்க ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 66,990 ரூபா. இது வந்து 16/512 16/512 இன்டெல் Core 7 இருக்கு. அதுக்கப்புறம் 1TB மாடலும் இருக்கு. பேங்க் ஆஃபர்ஸோட வந்து 61,990 அதுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது சஃப்கூல் Maverick Mini 20,000 mAh சூப்பர் மினி பவர் பேங்க் 20 வாட் வித் பில்ட்-இன் லைட்னிங் கேபிள். லைட்னிங் கேபிள் இப்போ யாரே யூஸ் பண்ணுறா? ஒரு வேளை பழைய எவ்வளோ வருஷம் இது? நல்லா இருக்கு பார்க்க. ஜஸ்ட் 1900 ஆஃபரில் வந்து இருக்கு. நார்மலில் வந்து 2299. மோஸ்ட் காம்பேக்ட் 20,000 mAh பவர் பேங்க் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. சூப்பராக இருக்கே. ஒரு சைடு லைட்னிங் கேபிள் இருக்குது, ஒரு சைடு டைப் சி கேபிள் இருக்குது. அது தவிர வந்து நார்மல் டைப் சி கேபிளும் இருக்குது பிடி சப்போர்ட்டோட. அப்புறம் நார்மல் யூஎஸ்பி கேபிளும் இருக்குது. யூனிவர்சல் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக வந்து இருக்குன்னு போட்டிருக்கு. டிஜிட்டல் டிஸ்பிளேவும் இருக்குமா. ஸோ அதில் வந்து பேட்டரி சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. நல்லா இருக்கு. இந்த யூஎஸ்பி ஏ போர்ட் வந்து 22.5 வாட். ஓப்போ ஒன் எல்லாம் போட்டிருக்கு சார்ஜஸ். பவர் பேங்க் ஸ்டஃப்கூலுக்கு வந்து வந்துடும். சிவாவுக்கு வந்து வந்துடும். சென்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம், சிவா வந்து ஸ்டஃப்கூலோட சென்னை பிராண்ட் அம்பாசிடர். மாதிரி ஜாலியாக இருக்குது சொல்கிறதெல்லாம் கேட்க. சரி, எனக்கு வந்தால் எனக்கு கொடுங்க. ஓகேவா? நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு. புரியுதா?
இன்னமும் எல்லாரும் கொடுக்கறதுக்கு ரெடியா ஆல்ரெடி சென்ட் இருக்காங்க. பண்ணிட்டாங்க, வந்துடும் இன்னைக்கு. அது ஹம்பிளா இருக்காடா, அவர் வேற ஒன்றும் இல்லை, எம்பார்கோல ஏதாவது இருக்கும் அப்படின்னு இந்த நினைச்சு கும்பல்ல இருந்து நான் படுற கஷ்டம் ஹம்பிளா இருக்கிறதோட கஷ்டமா தான் இருக்கு. சரியா? டிவைஸ் இருக்கு, இருக்கு, பணமா டைம் தான் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. கரெக்டா போதும். வாட் அ காய். சரி, ஃபைனல் நியூஸ். நாகத்தம்மா காப்பாத்துவா. மோட்டோரோலா எட்ஜ் 60 ஓகே, எட்ஜ் 50 வந்து என்ன ப்ராசஸ்? ஸ்னாப்டிராகன் 7 Gen 1 ஆக்சிலேட்டட் எடிஷனா. எட்ஜ் 60 என்ன ப்ராசர் அப்படின்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 7300. இன்னும் எல்லாரும் 7300 போயிட்டு இருக்கானுங்க, அவ்வளோ ஏதாவது பண்ணிட்டானுங்களா? இல்ல அது கேமிங்க்கு நல்லா இருக்கும். சேம் ஃபோன் ஒன் யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதான் எத்தனை தடவை சொல்றது இது. கொஞ்சம் 7300 கேமிங்க்கு அதுவும் பிஜிஎம்ஐக்கு ஆப்டிமைஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு டிசைன்லாம் நல்லா தான் இருக்கு. இல்ல அவங்க ஆப்டிமைஸ் பண்ணுமே இந்த மோட்டரோலா. ஆல்ரெடி அந்த 7300 வச்சுக்கிட்டு எட்ஜ் 50 நியோ வந்து இல்ல பிஜிஎம்ஐ மாதிரி கேம்ல ஒர்க் ஆகும். இல்ல நார்மல் கேமரா. ஏன் எப்ப பாரு பிஜிஎம்ஐ ஆடிட்டு இருப்பேன், கேமரா யூஸ் பண்ணுவேன். அது கரெக்ட் தான். அதுக்கு தான் இப்போ ரீசெண்டா சோனி கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட மார்க் 7 ஏதோ லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கேமரா ஒன்று வாங்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. ஆனா ஃப்ரண்ட் கேமரா 50 MP இம்ப்ரூவ்மெண்ட். அது என்ன சென்சார்னு தெரியல. 50 MP ஃப்ரண்ட் கேமரா. ரியல்ல அதே தான், அந்த 50 MP 13 MP அல்ட்ரா வைடு. அது தவிர வந்து 12GB யூரோப்ல வந்து 12GB RAM தான் ஒரே மாடல் தான் போட்டிருக்கு. 512GB 12GB 512GBன்னு போட்டிருக்கு. ஸோ ஆனால் 8GB 256GB இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். சீப்பர் வெர்ஷன்லாம் இருக்குன்னு போட்டிருக்கு. அதே மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி IP69 ரேட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். 24ஆம் தேதி வந்து அஃபிஷியலாக லான்ச் ஆகிடும். ஓகே, அப்போ வந்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டு. ரைட்டு, இதெல்லாம் தான் இந்தியாவோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம அடுத்த வீட்டில் பார்ப்போம். சிவபரணி பார்க்கலாங்க. பாய். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நான் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.